வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸ் வச்சு விளக்கு பார்க்க போகிறோம். சிம்பிளாக க்யூட்டாக வந்திருக்கு. செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிகினர்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, ஒரு ஆரஞ்சு கலர் பீடை உள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஒயரையும் சேர்த்துனாப்பில் இன்னொரு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, 6 எல்லோ எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு 3, ரைட் சைடில் 2 போட்டு 1ல் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இது சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸ்டெப் 3, 5 எல்லோ 1 க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 4 எல்லோ எடுத்திருக்கேன். ஸ்டெப் 5, ரைட்டில் ஒரு எல்லோ, லெஃப்டில் ஒரு எல்லோ போட்டு சென்டரில் நம்ம 2 ஒயிட்டில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 6, 4 ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். 3 உள்ளே விட்டுட்டு 4th ஒன்றை க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 7, லெஃப்டில் 2 ஒயிட்டு, ரைட்டில் 2 ஆரஞ்சு, சென்டரில் ஆரஞ்சு போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 8, 4 ஒயிட் லெஃப்ட் சைடு, அப்புறம் ஒரு ஆரஞ்சு போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த ஒர்க்கு இங்கேருந்து அப்படியே இப்படி வந்து கீழே இறங்குது. இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். ஸ்டெப் 9, லாஸ்ட்டு ஸ்டெப் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து நெக்ஸ்ட்டு பீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஒயிட்டு 1 ஆரஞ்சு லெஃப்ட் சைட் போட்டுக்கலாம். இன்னொரு ஆரஞ்சை க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 10, இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஒயரை ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 2 ஆரஞ்சு போட்டு இன்னொரு ஆரஞ்சு 3rd ஆரஞ்சில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 11, லெஃப்ட் சைடு ஒயரை இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயரை பண்ணிவிட்டு 3 ஒயிட் 1 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சில் க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஷேப் இப்படி வர்றது தெரியும். ஸ்டெப் 12, ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் பீட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் 2 ஒயிட் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு ஆரஞ்சு உள்ள விட்டுட்டு இன்னொரு ஆரஞ்சில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம்.
Step 13. நம்ம இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கணும். போட்டுட்டு 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். 2 உள்ள விட்டுட்டு 1 க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷேப் புரிய ஆரம்பிச்சிருக்கும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டெப் 14. லாஸ்ட்டு ஸ்டெப்பை இதில் கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஒயரை இந்த பீட்டில் ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்து 2 ஒயிட்டு ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் ஒரு ஆரஞ்சு, க்ராஸ் பண்ண ஒரு ஆரஞ்சு. ஸ்டெப் 15. இதில் ரைட் சைடில் 4 ஒயிட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஆரஞ்சு போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 16. இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு 2 ஒயிட் 1 ஆரஞ்சு. ஸ்டெப் 17. திஸ் இஸ் அவர் லாஸ்ட் ஸ்டெப். கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 3 ஒயிட்டை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒயரை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட விளக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு பூஜா ரூமில் டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த குட்டி குட்டி இடங்களில் ஃப்ளவர்ஸில் அந்த முன்னாடி வச்சு டெக்கர் பண்ணுறதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.